ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைக்கு நம்ம ஒரு ஆச்சரியமான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்எல்சி சுரங்கம் பார்க்க போறோங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சுரங்கம் என்எல்சி. அது வந்து நெய்வேலி நகரத்துல இருக்கு. நெய்வேலி எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு அதர் ஸ்டேட்லாம் தெரியாது. அவங்களும் வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாங்களே இது வரைக்கும் நேரா பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நீங்களும் அது மாதிரி வந்துட்டு பார்க்காதவங்கலாம் பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்துட்டு மெயின் ஆஃபீஸ் பாருங்க, அங்கே போட்டிருக்குல்ல மைன்ஸ் 2ன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து தான் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம போகணும். ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டோம், உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கல்ல, அங்கே போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். இப்போ நம்ம வந்து பொதுமக்களாக இருந்தால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விசிட்டிங் ஹவர்ஸ்ன்னு வச்சு அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்க்குங்க. இந்த ஆஃபீஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு நேரு இருந்த காலத்திலேயே இது வந்து 1934 என்எல்சி சுரங்கம் முதலாக தோண்டப்பட்டிருக்கு. அதாவது நேரு இருந்த காலத்தில், அவர் பிரதமராக இருந்தார் இல்லைங்களா, அப்போ. அதுக்கப்புறமா வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து மின்சாரத்தை கொடுக்குறோம். அந்த அளவுக்கு இங்கே மின்சாரம் கிடைக்கின்றது. அந்த மின்சாரம் வந்து எதிலிருந்து தயாரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல. வாங்க இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிலக்கரியிலேருந்து தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அங்கே தான் அனல் மின் நிலையம், அனல் மின் நிலையத்திலேருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியும். நம்ம அதை வந்து டீட்டெயிலாக போய் பார்க்க முடியாது, ஏன்னா பொதுமக்களுக்கு வந்துட்டு அலௌடு கிடையாது. ஒரு எவ்வளோ வருஷம்னு தெரியல, அந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பொதுமக்களுக்கு வந்து விசிட்டிங் வச்சு ஹவர்ஸ் வச்சு பார்த்துருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, திருப்பி வந்து நிறைய அதனால ஏதோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற காரணமாக என்னன்னு தெரியல, அலோவ் பண்ணலைங்களாம். இப்போ நிறுத்திட்டாங்களாம், பொதுமக்களே பார்க்க முடியாதுங்களாம். ஆனால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் ஒருத்தவங்க வாங்கி தந்தாங்க, உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க. அதனால தான் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிது. இல்லைன்னா எங்களாலையும் முடியாது. நம்மளும் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஐபிஸ் கிடையாது. என்னோட சன்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க. அதை வச்சு தான் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. போயிட்டு உள்ளே பார்க்கலாம். பொதுவாக வந்துட்டு இந்த எங்கள் ஊர் விருத்தாச்சலத்துலேருந்து இப்போ நெய்வேலிக்கு வர்ற வழியில், இல்லை சிதம்பரம் ரூட்டில் கம்மாபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இந்த வடலூர் போகிற வழியில் ஊத்தாங்கால் அப்படிங்கிற கிராமங்கள்லாம் இருக்கும். அங்கேருந்து பார்க்குறப்ப தூரத்தில் இந்த என்எல்சியை பார்த்தீங்கன்னா சுரங்கம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான அந்த மெஷின்லாம் நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் எப்படி பாலைவனமாக இருக்கும் அந்த மாதிரி தெரியுங்க, ஒரே மணல் மேடாக தெரியும். அப்புறம் நைட் டைமுக்கு போனீங்கன்னா லைட்டெல்லாம் எரியும். பார்க்குறப்ப ஒரே ஆச்சரியமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த இன்னைக்கு நேராக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு நானும் என்னோட சன்னும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல போகலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இது பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, உள்ளே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த சார் வந்து இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அதனால் அதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தாங்க ஆஃபீஸ், மைன்ஸ் 2ஓட ஆஃபீஸு. இங்கே தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒர்க் பண்ணுறவங்க சைன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது வர்றது எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஆஃபீஸ் இது. இப்போ வந்து பார்த்தீங்களா, அவர் தான் அவங்களோட சன்னு, இது அவங்க சன்னோட மருமக. இப்போ இவங்க தான், இவங்களோட டேடி தான் இன்னைக்கு, மாமனார் தான் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அவங்க தான் வந்துட்டு நமக்கு பர்மிஷன் வாங்கி தந்திருக்காங்க. நம்ம உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே கேண்டீன் இருக்கும், ஸ்டாஃபுங்களுக்கு கேண்டீன் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு மீல்ஸ், இப்போ வந்து மதியம் 2 மணி மீல் சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. அதனால வந்திருக்கோம். இங்கே ஒர்க்கர்ஸ் பாருங்களேன், இது மீல்ஸ் வந்து 15 ருபீஸ் தாங்க. வெறும் சாதாரண 15 ரூபா தான். அது மட்டும் இல்லை, 15 இல்லை 5 ரூபா தான் ஒரு மீல்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்குங்க. அந்த கேன்டீனோட ஹாலு அப்படியே க்ளீனாக இருக்குது. எல்லாமே பாத்திரம்லாம் பளபளங்குது. டேபிள்லாம் ஃபுல்லாக இது ஸ்டீல் தான், சில்வர் தான். அதே மாதிரி பாருங்கள், அந்த பிளேட்டு கிளாஸ் எல்லாமே, அந்த இருக்கிற ஹால் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் ரைஸ் வந்து இப்போ மீல்ஸ் வந்து 5 ருபீஸ் தான். அதுக்கு வந்து ரைஸ்க்கு வந்துட்டு சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அங்கே மெயின்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ பயங்கர ஹீட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வெயில் அதிகம். அதனால வந்துட்டு இந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாவும், குவாலிட்டியாவும் பண்ணி குடுக்குறாங்க. ஒர்க்கர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த மெயின்ஸ்ல ஒர்க் பண்றவங்கலாம் நெய்வேலி நகரத்துக்குள்ள பிளாக் 1, 2லேருந்து ஒரு 28, 30 பிளாக் வரைக்கும் இருக்கு. அங்கெல்லாம் வந்துட்டு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிரீனரியா மரம் சுத்தி மரம். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த வீடுங்கள சுத்தி மரம் வச்சிருப்பாங்க. பலா மரம், தென்னை மரம், மாமரம்னு அந்த மாரி மெயின்டெயின் பண்ணுவாங்க. இது அப்புறம் வந்து நம்ம அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நெறைய மெடிக்கல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஹெல்த் கேர் எல்லாமே இருக்கும். இப்ப பார்த்தீங்களா, இந்த ஃபுட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. அதே மாரி ரேட் வந்து ரூ. 5 தான். இங்க வந்து சாப்பிடுறவங்களுக்காக. 10 ருப்பீஸ்ன்னு நெனைக்கிறேன். நான் அது சரியா கேட்டுக்கல. அப்புறம் வந்துட்டு இது பாருங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப 2 மணிக்கு பஸ் வரும். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். இப்ப இங்க இவங்கலாம் வந்து ஸ்டாஃப். உள்ள மைன்ஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த ஸ்டாஃப்ங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அந்த இடம்லாம் நீட்டா கிளீனா இருக்குன்ட்டு. இந்த பொண்ணு தான் வந்துட்டு மருமக. இப்ப இவங்க வந்துட்டு மாமியார். இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகுறாங்க. அவங்களோட பர்மிஷன்ல தான் நம்ம உள்ள போறோம். அந்த சார் வந்துட்டு அந்த மெஷின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ண அது என்னது ஆப்ரேட் பண்ண மிஷின் ஆப்ரேட்டர். அவங்களுக்கு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டு டைம் அதெல்லாம் அவங்க முடிச்சுட்டாங்க. எல்லாமே ஃபார்மாலிட்டிஸு. இப்போ நம்மளுக்காக உள்ள கூப்பிட்டு போறாங்க. அவங்க சாரோட ஒய்ஃபு, அவங்க மருமக. இது என்னோட சன்னு. உங்களுக்கு தெரியும், இவர் தான் இஸ்மி கார்த்திக். அப்புறம் பஸ் வந்து 2 மணிக்கு வந்துருச்சு. போய் ஏற போறோம். பார்த்துங்க, அதில் போட்டிருக்கு பாருங்க என்எல்சி பஸ். இதில் வந்துட்டு எப்படின்னா, இப்போ நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக நம்ம வந்து ஏறுறது வந்துட்டு அக்கேஷனல் தான். ஆனால் ரெகுலராக போயிட்டு வரோம். இது வந்து ஸ்டாஃபுங்க உள்ளே போவாங்க மைன்ஸுக்கு போகிறவங்க. நம்ம அக்கேஷனலாக போகிறோம், அதில் ஏறிக்கிறோம். ஸ்டாப் பஸ் இது. மற்றபடி நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், இதில் உள்ளெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு நெய்வேலி நகரத்தில் இருக்கக்கூடிய பஸ்ஸு. இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டாப் பஸ்ஸு. அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து ஏறி அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கான பஸ்ஸு. இப்போ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலக்கரி அப்படியே பவுடராக கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி அப்படி இருந்துச்சு. காலெல்லாம் அவ்வளோ கருப்பு, கையெல்லாம் கருப்பாயிடுச்சுங்க. எது தொட்டாலும் கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் ட்ரைனிங் சென்டர். நீங்கள் என்னதான் இன்ஜினியரிங் முடித்தாலும், பாலிடெக்னிக்கு, ஆர்ட்ஸ், இது மாதிரி எந்த ஒரு படிப்பாக இருந்தால் கூட படித்து முடிச்சுட்டு வந்தால் டைரெக்டாக மைன்ஸ்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ மைன்ஸ் பற்றின எப்படி சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும், எப்படி நிலக்கரி என்னென்ன இது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அங்கே சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்தது கேட் பாஸ். அந்த இடத்துல என்ட்ரி பாஸ் போட்டுட்டு தான் எல்லா பஸ்ஸும் உள்ளே போகும், வெளியில் வரும். இந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, இதான் கன்வேயர் பெல்ட்டு. நிலக்கரி கொண்டு போகும் இல்லைங்களா, கன்வேயர் பெல்ட், அந்த மிஷினுங்க. இதெல்லாம் வந்து இந்த ஊர் சைடு இருக்கிறவங்க, இந்த விருத்தாச்சலம் டு வடலூர், கடலூர்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பஸ்லேயே நாங்கள் பார்ப்போம். இந்த பெல்ட் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ பார்க்குறப்பெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்பா, எப்படி இவ்வளோ பெரிய மிஷினில் இதெல்லாம் வருதே அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் நேராகவே உள்ளே பார்க்குறப்ப எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன், பார்த்தா ஏதோ நம்ம ஆப்பிரிக்கன் பாலைவனம் மாதிரி இருக்கு. ஓகேங்க, ஒரு வழியாக பஸ் வந்து மைன்ஸுக்கு வந்தாச்சு. இது மைன்ஸ் வந்து 2, 2வது மைன்ஸுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் வந்து 1வது மைன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மைன்ஸ் வந்துட்டு இப்போ மொத்தம் 30 கிலோமீட்டர் சைஸுக்கு அளவுக்கு அந்த அளவு பரப்பளவுன்னு சொன்னாங்கங்க. அதில் நிறைய கிராமங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த கிராமங்கள்ல தான் இவங்க எடுக்க ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவங்களுக்கு மாற்று இடங்கள், வாழ்வாதாரம், விவசாயத்துக்கு நிலம், இருக்கிறதுக்கு வீடு, அப்புறம் பணம், அப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்க நம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் நெய்வேலியிலே போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கள அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு வாழ்வாதாரம் நெய்வேலி என்எல்சி செய்து கொடுத்திருக்கிறது. இப்போ நான் எங்க உட்காந்துருக்கேன் தெரியுங்களா, மிஷின்குள்ள உட்காந்துருக்கோங்க. அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா, அப்பா, அவ்வளோ பெரிய மிஷின் பாருங்க. அது என்ன மில்லியன் டன் கணக்கில் இருக்கும் மாட்டிருக்கு. இரும்பு சாதாரண 1 கிலோ 2 கிலோ அப்படின்னாலே தூக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே மிஷின் தான். என்னோட சன் நிற்கிறாரு பாருங்க, அவர் மேலே ஏறி போய் அந்த மிஷினோட ஃபுல் சைஸையும் ஷூட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதை வந்து இட்ஸ்மி கீஃப்ரம் கார்த்திக்ல வந்துட்டு போடுவோம், வீடியோ எடிட் பண்ணி போடுறோம் பாருங்க. அப்போ வந்துட்டு அந்த எடிட்டிங் தரமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்தது. அப்புறம் மைண்ட்ஸையும் அப்படியே பார்க்கணும் அப்படிங்கிறது. இதை பார்க்குறப்ப இங்கே நிற்கிறப்ப, அப்பா என்னை விட்டுடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி கால்லாம் தடங்குது. ஏதோ நம்ம காலுக்கு கீழே பூமி நகர்ந்து போகிற மாதிரி. பார்த்துக்கிட்டிங்களா, இதான் கன்வேயர் பெல்ட்டில் நிலக்கரி கொண்டு போகிறாங்க.
அந்த எடுக்கிறாங்கல்ல நிலக்கரியும் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி அங்க எக்ஸ்ட்ரா தோண்டக்கூடிய அந்த மண்ணெல்லாம் வரும்ல, அதை கொண்டு போய் வேற இடத்துல கொட்டுவாங்க. மலை மாதிரி கொட்டி வைப்பாங்க. அது லாரியில போகும். அதுல வந்துட்டு இந்த பெல்ட்ல வரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே லாரியில ஏத்தி அது வேற இடத்துல டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நாங்க அந்த மிஷின் பார்த்துட்டு இன்னும் ஒரு பிரம்மாண்டமான மிஷின் இருக்கு. அது ஜெர்மனியில தயாரிக்கப்பட்ட மிஷின். பொதுவா இங்க உள்ள மிஷின்கள் அனைத்துமே ஃபாரின்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணப்பட்டது தான். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் உள்ள மிஷின்லாம் வந்து இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது எல்லாமே ஃபாரின் இம்போர்ட்டட் மிஷின்கள் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, எல்லாமே ராட்சச மிஷின்கள் தான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ அவதார் படத்துல ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இருந்துச்சுங்க. இந்த தண்ணி வந்து பார்க்க ஒரு ஏரி மாதிரி இருக்கு பாருங்க. இது ஏரியோ குளமோ ஆறோ கிடையாது. இங்க மைன்ஸ்ல தண்ணி நிலக்கரி தோண்ட தோண்ட அந்த மண்ணை தோண்ட தோண்ட அதுக்கப்புறம் நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுக்குள்ள வர்ற தண்ணி எல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிடறாங்க. அப்பதான் நாங்க நிலக்கரி எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்க பூமியை தோண்ட இவங்க எல்லாம் ஒர்க்கர்ஸுங்க. அங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அந்த மெஷின்ஸ் கிட்டையும் ஆப்ரேட் பண்றதுக்கு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ், அவங்களுக்கு ஹெல்பர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க பக்காவா. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அந்த மண்ணை வெட்டி எடுக்க எடுக்க இந்த தண்ணி வரும் இல்லையா, 100 அடிக்கே தண்ணி கிடைச்சிருது. அப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர்லயே செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்துன்னு போறப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நிலக்கரி கிடைக்குது. நான் வச்சிருக்கேன் பாருங்க, இது நிலக்கரி. இதுதான் உங்கள்கிட்ட காமிச்சேன். இது வந்து நிலக்கரி இல்லைங்க, கருப்பு தங்கம். அப்புறம் பாருங்க, அந்த 700 அடி ஆழத்துல இப்ப நம்ம நிக்கிறோம். நான் நிக்கக்கூடிய இந்த இடம் வந்து 700 அடி ஆழங்க. அப்ப 100 அடியில தண்ணி கிடைக்குது. நம்ம அந்த 100 அடியை கூட கண்ணால பார்த்ததில்ல. நம்ம வீட்டுல போர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரியுமா ஒரு அடி 2 அடிக்கு மேல என்ன, நம்மளால முடிஞ்ச ஒரு 10 அடி ஆழம் கூட நோண்டுவோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, 700 அடி ஆழத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப இந்த மிஷின் வந்து தோண்டிட்டு இருக்கு, மண்ணை அப்புறப்படுத்துது இல்லைங்களா. இதுக்கப்புறம் அடுத்த லேயர்ல தான் நிலக்கரி கிடைக்குங்களாம். இந்த மிஷின் தோண்டிட்டு இன்னொரு மிஷின் கீழே தோண்டுது பாருங்க, அங்க போனாதான் நிலக்கரி கிடைக்கும். நீங்க இப்ப காட்டுறேன் பாருங்க, நிலக்கரி லேயர் லேயரா இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பழுப்பு கலர்ல, அப்புறம் வந்துட்டு கருப்பு கலர்ல இருக்கும். இது மேல ஏறவே முடியலங்க, பார்க்க தான் இப்படி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 10 மாடி ஹைட் இருக்கும். அந்த அளவுக்கு ஹைட்டு. மேலே ஏறி போறப்ப அப்படியே ஒரு ஸ்டெப்ல கூட ஏற முடியல, பயமா இருக்கு. இப்போ நான் நிக்கிறது வந்து அந்த மிஷின்குள்ள நிக்கிறேன். இந்த மிஷின் வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 10க்கு 10 சைஸ் மாதிரி இருக்குங்க. ஒரு ரூம் சைஸுக்கு பார்த்தா எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு இரும்பால செய்யப்பட்டது தான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டம். இப்போ இதுல வந்து ஃபுல்லா ஏசி, அப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த சுவிட்சஸ்லாம் அத்தனை இருக்கு பாருங்க. எல்லாம் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும் பக்காவா. இதுதான் அந்த ராட்சச பக்கெட்டு. இதுல மொத்தம் வந்து 10, 11, 12 சொன்னாங்க. இந்த ஒவ்வொன்றும் அது வெட்டி எடுக்கிறப்போ இவங்கெல்லாம் பாருங்க, ஒர்க் பண்றவங்க, அவங்களோட சன்னு, அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க சொந்தக்காரரு, என்னோட சன்னு, எல்லாரும் நின்று அப்படியே கும்பலா ஒன்னா சேர்ந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். மெயினாக எடுக்கக்கூடாதுங்களாம், பர்மிஷன் கிடையாது. ஆனாலும் வந்துட்டு நம்ம வந்து அவங்க சார் வந்து சொன்னதுனால அந்த ஒரு கிளிப் மட்டும்தான் காமிக்கிறோம், மற்றபடி ஃபுல்லாக கிடையாது. பாருங்க, இப்படி பாக்குறப்போ அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு நீங்களே நினைச்சு பாருங்க. தூரத்துல இருந்து தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த மைண்ட்ஸ்குள்ளே நிக்கிறப்போ அந்த ஆச்சரியம் எல்லாம் உண்மைதான். தூரத்துல இருந்து பார்த்தப்போ என்னதான் அங்க இருக்கு, என்னதான் இருக்குன்னு நினைச்சோம்ல. என்னதான் வெறும் மண்ணா இருந்தா கூட அந்த பிரம்மாண்டங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்குங்க. அதை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியம். நீங்க பாத்தீங்கன்னா நேரா போய் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ அதிகப்படியா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் அதனாலதான் இப்படி சொல்றேன்ட்டு. கண்டிப்பா இல்லைங்க. பாத்தீங்களா, இந்த லாரியில வருது பாருங்க, இந்த மண்ணு ஃபுல்லாவே அங்க கீழே மைன்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணு தான். அதை ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்க, லோடா எல்லா லாரியும் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா பெரிய மலையா மலைகள் உற்பத்தியான மாதிரி தெரியும். இப்போ ஒரு வழியா நாங்க பார்த்து முடிச்சுட்டு பஸ்ல ஏறிட்டோங்க. இப்போ என்ன பண்ண போனோம்னா, இந்த மெயின்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல என்னென்ன ப்ராசஸ் ஆகுது, எப்படிலாம் இவங்க நிலக்கரி எடுக்கிறாங்க, அப்புறம் அந்த நிலக்கரி எடுத்துட்டு அதுலேருந்து மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த மின்சாரம் வந்து நம்ம நாடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்றிருக்கு மின்சாரத்தில் இந்த நெய்வேலி நகரத்தினால. அப்புறம் இந்த மாதிரி நம்ம மண்ணை தோண்டிட்டோம். அந்த மண்ணை வந்துட்டு நம்ம வீணடிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மண்ணை வந்துட்டு நம்ம வேற ஏதாவது ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்காவா என்ன பண்றாங்க, அந்த நெய்வேலி NLC ஆஃபீஸில் அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அங்கே மரம் வளர்க்குறாங்க. மரங்கள் வந்து எல்லாமே ஃப்ரூட்ஸ் மரங்களாக வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய ஒரு ஏரி மாதிரி ஏற்பாடு பண்ணி
அதே நெய்வேலியில இருக்க தண்ணியை வந்து அந்த ஏரிக்குள்ள விட்டு அங்க வந்துட்டு மீன் வளர்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் மாதிரி இந்த கொக்கு, நாரை இது மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது தடுத்து மான் எல்லாமே ஏக்கர் கணக்குல. இப்போ இந்த ஏரின்னா அது 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் மாதிரி இப்போ இந்த மான் வச்சு வளர்க்குறாங்கங்க. இது இருக்கும் 1 ஏக்கருக்கு 2 ஏக்கருக்கு மேல தோட்டம். அதுல ஃபுல்லா மரங்கள்லாம் வளர்த்துருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது என்ட்ரன்ஸ் கேட்டு. இதுல இருந்து உள்ள போனீங்கன்னா ஃபுல்லா மரம் இருக்குங்க. அந்த மரத்தெல்லாம் அதுங்க இஷ்டத்துக்கு காட்டுல எப்படி வளரும் அந்த மாதிரி இருக்காங்க. பார்க்க தான் உங்களுக்கு இந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல இப்படி இருக்கு. ஆனா இதுக்குள்ள தாண்டி போனா ஃபுல்லா மரம். அந்த மரத்துல தான் இந்த மான்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது நாங்க பார்த்தப்போ. அப்புறம் வந்து அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஈவினிங் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து சுற்றி பார்த்தோம். உண்மையாகவே ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து வாய்ப்பு கிடைக்காது. அந்த என்எல்சியில் இருக்க வேலை செய்கிற அவங்களுக்கே அவங்க ஃபேமிலிக்கே வந்து ரிட்டையர் ஆகிறப்ப தான் வந்து அந்த ஸ்டாஃபுக்கே ரிட்டையர் ஆகிறப்ப தான் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து காமிக்க முடியுது. ஸோ அதனால் வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் ஒரு நாள் நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கே பயங்கர ஒரு டயர்டாக இருக்குது, டர்ட்டாக அழுக்கா அப்படியே ஆயிடுச்சு. அப்போ டெய்லியும் உள்ளே போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையாகவே எப்படி இருக்கும்? கிட்னி ஃபால்ட் ஆகலாம், ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரலாம். என்எல்சி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நல்லா பக்கா ட்ரீட்மெண்ட்டு அது மாதிரி நல்லா எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஸோ உண்மையாகவே உள்ளே போய் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறப்ப அவங்கள பார்த்தா தான் ப்ரௌடாக தெரியுது. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் கைஸ் எல்லாருக்குமே. டாடா பாய். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட அப்பு தேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் தான் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் என்னோட வீடியோவை நீங்க பார்க்க முடியும். ஓகே பாய், see you, bye bye.